சார், தமிழக அரசியல் வரலாற்றிலேயே தேர்தலுக்கான விண்ணப்பம் வழங்கப்பட்ட 1 மணி நேரத்தில 10,000 விண்ணப்பம் வைக்கப்பட்டது தாவேக்காவில தான். ஆனா, அந்த கட்சியை எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அ தேர்தல்ல அந்த அளவுக்கு வெற்றி பெற மாட்டாங்க. அப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா, 1 மணி நேரம் அவங்க கூட யாரும் கூட்டணி இல்ல. அவங்க தனித்து தான் நிக்கிறாங்க. இருந்தபோதும் 1 மணி நேரத்தில 10,000 விண்ணப்பங்கள் விற்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். நான் அந்த சந்தேகம் ஓரளவு தான் ஏத்துக்க முடியுமே தவிர, முழுமையா ஏத்துக்க முடியாது. அதாவது ரூ. 100 உடனே ரூ. 100 குடுத்தா யார் வேணா போடலாம்னு நெனச்சு போட்டாங்கன்னு சொல்றாங்க. ரூ. 100 ஃபார்ம் கட்டணம். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும்போது பொதுத் தொகுதியாக இருந்தால் 10,000ம், தனித் தொகுதியாக இருந்தால் 5,000ம் கட்டணம். அவங்க கட்டி தான் அதுக்கு டிடியோ, கேஷா என்னன்னு நமக்கு தெரியாது. சில பேர் என்ன சொல்றாங்க, ரூ. 100 உடனே 10,000 பேர் வாங்கிட்டான்றாங்க. நான் அப்படி நினைக்கவில்லை. இல்ல, விண்ணப்பத்த வாங்கியிருக்காங்க. வாங்கியிருக்காங்க. அத பூர்த்தி செய்து இனிமேல் குடுக்க வேண்டும். இல்ல சார், வாங்கும்போது 10,000ன்னு அவங்களுக்கு தெரியாது. 10,000 கட்டணும்னு தெரியாதுன்னு சில பேர் கிண்டல் பண்றாங்க. விண்ணப்பத்த பூர்த்தி பண்ணி திருப்பி குடுக்கும்போது தான் 10,000ன்னு தெரிஞ்சுக்க போறாங்க. அதனால பாதி பேர் குடுப்பாங்களா, குடுக்க மாட்டாங்களா தெரியலன்னு சில பேர் கிண்டல் பண்றாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட விண்ணப்பத்தை வாங்கிய மிக பெரும்பாலானவர்கள் ரூ. 10,000 கட்டுவதற்கும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் என் பார்வை. தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் கூட்டணி கட்சியே இன்னும் யாரும் சேராமல், கட்சி நிதி கொடுக்குமா, நிதி கொடுக்காதா, நாம் தான் செலவு செய்ய வேண்டுமா, இதிலெல்லாம் ஒரு தெளிவில்லாமல் இவ்வளோ பேர், ஒரு ஆயிரக்கணக்கான பேர் மனுவை வாங்குகிறார்கள் என்பது ஒரு புதிய கட்சிக்கு பெருமைக்குரிய விஷயம். அது ஒரு தமிழக அரசியலில் ஒரு புதுமையான செய்தி, புதுமையான காட்சி என்று தான் நான் அதை பார்க்கிறேன்.